அண்ணா வணக்கண்ணா, நாமக்கல் சதீஷ். இப்போ நம்ம பார்த்துருக்குது திஷ்டி பூசணி, நீர் பூசணி, வெள்ளை பூசணி, சாம்பல் பூசணிங்கண்ணா. இந்த காய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பச்சை கலரில் இருக்குன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் கலர் ஆயிரும். அதனால் சாம்பல் பூசணி, வெள்ளையாக இருக்கனால வெள்ளை பூசணி, நீர் சத்து அதிகமாக இருக்கனால நீர் பூசணி, திஷ்டிக்கு கட்டுறதுனால திஷ்டி பூசணிங்கண்ணா. இதோட வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 80 நாள்லேருந்து அதிகபட்சம் 100 நாள். இதோட ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டன்லேருந்து 20 டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். பிளான்ட் பாப்புலேஷன், நல்ல மெயின்டெனன்ஸ், நல்ல ஃபெர்டிலைசர், இதெல்லாம் பக்காவாக எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஈல்டு வருங்கண்ணா. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில், இப்போ நாமக்கல், கோயம்புத்தூர், இந்தாண்ட திருவள்ளூர் வரைக்கும், இந்தாண்ட தருமபுரி, இந்தாண்ட தூத்துக்குடி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிளைமேட் இருக்கும், சீசன் இருக்குங்கண்ணா. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போடக்கூடாது. உங்கள் ஏரியாவில் என்ன ரகம், சுகுணா, சீமா சூப்பர், சன்க்ரோ, மைக்கோ, இந்த மாதிரி 4 ரகம் இருக்குது. இந்த ரகத்தில் எது சூட்டபிள், இந்த ரகத்தில் மார்க்கெட்டிங் எது போகும், நான் உங்கள் ஊரில் இதில் எந்த ரகம் மார்க்கெட்டிங் போகும்? சீமா சூப்பர் வேறு மாதிரி காய் இருக்கும், சன்க்ரோ ஆப்பிள் டைப்பில் இருக்கும், இது திஷ்டி மைக்கோ திஷ்டி வந்து காய் பெருசாக வருங்கண்ணா. 10 நாள் விட்டிங்கன்னா 10 கிலோ கூட போயிடும். சுகுணா ஒரு மாதிரி இருக்கும், சுகுணா மேஜராக பார்க்குறது சுகுணாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான காய் இருக்குது, ரகம் இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் எது போக என்னென்னு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த வேலையை செய்யணுங்கண்ணா. ஸோ எடுத்தோன்னே வீடியோ பார்த்து தயவுசெய்து யாரும் விவசாயம் பண்ணுங்க. மார்க்கெட் இன்றைக்கி ரேட் என்ன, இன்றைக்கி ரேட்டு 20 ரூபாம்பாங்க, நாளைக்கு 10 ரூபாம்பாங்க. நீங்கள் 10 ரூபா இருக்கிற அன்றைக்கி வந்தீங்கன்னா 2 ரூபா, நீங்கள் காய் வரப்போ 2 ரூபா தான், 1 ரூபா தான் போகும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த விவசாயமே பண்ணணுங்கண்ணா. தயவுசெய்து டக்குன்னு பார்த்தோன்னே யாரும் விவசாயம் பண்ணிடக்கூடாது. இப்படி விவசாயம் இருக்குது, இப்படி பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்கண்ணா. பட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் ஃபுல் டீட்டெயிலாக வராது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டவுட்டாக இருந்தால் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்கண்ணா. எப்படி பண்ணணும் என்னன்ட்டு கேட்டுங்க, ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இதோட பிளான்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கணும், எத்தனை அடிக்கு எத்தனை அடி போடணும். இப்போ எங்கள் ஊரில் செம்மண் காடு சரளைங்கண்ணா, இங்கே பாருங்கள் செம்மண் காடு சரளை. ஸோ இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 அடிக்கு 2 அடி போட்டிருக்கேண்ணா. அதே உங்கள் ஏரியா களிமண் காடாக இருக்கும், இல்லை கருமண் காடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும், மணலாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குண்ணா. அப்போ உங்கள் ஏரியாவில் என்ன எப்படிங்கிறது அதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணுங்கண்ணா. வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் என்னோட நம்பருக்கு தொடர்பு. நன்றி, வணக்கம்.